இன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிற மாதிரியான ஒரு துயரமான சோகமான சம்பவம் பதிவாகியிருக்கு. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பகல கடுகண்ணாவு பிரதேசத்தில் இருக்கிற கணேதன் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மீட்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்றைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. 2 விஷயங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தர்றோம்னு சொல்லி தமிழ் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த சந்திப்பில் என்ன நடந்ததுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது மண் சரிவு சம்பந்தமாக இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால், பகல கடுகண்ணாவு பிரதேசத்தில் இருக்கிற கணேதன் என்ற பிரதேசத்தில் தான் ஒரு மண் சரிவு இன்றைக்கு காலையில் 8:45 9 மணி அந்த நேரத்தில் பதிவாகி இருந்தது. அந்த இடம் ஏற்கனவே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடம்ன்றது இன்னைக்கு வெளிவந்திருக்கிற இன்னொரு தகவல். ஏற்கனவே நேற்றைய நாள்லையும் கடுமையான மழை வீழ்ச்சி அந்த இடத்துல பதிவாகி இருக்கு. நேற்றைய நாள்லையும் கூட அந்த இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்பட முடியும்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு கீழே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ரோட்ல போறவங்க ஒரு பிரதான ரோடுன்ற அடிப்படையில், மெயின் ரோடுன்ற அடிப்படையில், கொழும்பு கண்டி பிரதான ரோடுன்றதால அந்த ரோட்ல பயணம் செய்யறவங்க வாகனத்தை பக்கத்தில் நிப்பாட்டி அங்கே போய் டீ குடிக்கிறது, சாப்பிட்றது வழமையானது. அந்த ஹோட்டல் வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்துக்கு ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். மேலே நிறைய பாறைகள் இருந்திருக்கு. இதையும் தாண்டி மேலே அந்த மலையில ஒரு ரயில் தண்டவாளம் போகுது. அந்த தண்டவாளத்தை அமைக்கிற காலகட்டத்தில் அங்கிருந்து அகற்றப்பட்ட கற்பாறைகள் எல்லாமே அதே இடத்துல மேலேயே போடப்பட்டிருக்கு. இதனால ஒரு அபாயமான பிரதேசம் என்றது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஒரு காட்டு பிரதேசம், மரங்கள் அதிகமாக இருக்கிற பிரதேசம்ன்றதால அந்த இடத்துல பயணம் செய்கிற மக்களுக்கு அதில் இருக்கிற அபாயத்தினுடைய எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்றது விளங்குறது கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் கூட அறிவிச்சிருந்தது. ஆனால் ஏற்கனவே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசத்தில் தான் மண்மேடுகள் சரிஞ்சு விழுந்திருக்கு, கற்பாறைகளும் சரிஞ்சு விழுந்திருக்கு. 8:45 மாதிரி இந்த சம்பவம் பதிவாகுது. அந்த நேரத்தில் அந்த கடைக்கு தேநீர் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி வேன்ல வந்தவங்களும் ஒரு கார்ல ஒரு இளைஞரும் உள்ள போயிருக்கிறாங்க. அந்த வீட்டிலையும் ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க. ஹோட்டல்ல வேலை செய்கிற ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கற்பாறையும் மண்மேடுகளும் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்திருக்கு. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வெளிவந்திருந்தது. இந்த வீடியோவில் நீங்க இப்ப பார்க்கறது இந்த ஹோட்டல் இதுக்கு முதல்ல எப்படி இருந்ததுன்றது. அந்த இடத்துல தான் இந்த மண் சரிவு பதிவாகி இருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 6 பேரும் உயிரிழந்தாங்கன்றது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு மீட்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருக்கு. ஒரு சில நபர்கள் காயமடைஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிகிச்சை பெற்று வராங்கன்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த மீட்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் அந்த இடிபாடுகளுக்குள்ள இதுக்கு மேலேயும் யாரும் சிக்கியிருக்கல என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. தொழில்நுட்ப உதவிகளோட ஸ்கேன் பண்ணி பார்க்குற நேரத்தில் அந்த இடத்துல இருந்த மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள யாராவது சிக்கி இருக்கிறாங்களா இல்லையான்றத ஒரு இயந்திரம் மூலமா அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கேன் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதுல ரெட் கலர்ல மக்கள் உள்ள யாராவது சிக்கி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பொடி ஹீட்டை வச்சு இந்த இயந்திரம் காட்டி கொடுக்கும்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கடைசியாக நடத்தப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையில் உள்ள யாரும் சிக்கி இருக்கலன்றது உறுதி செய்யப்பட்ட பிறகு இப்ப அந்த மீட்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருக்கு. 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 6 பேர் சம்பந்தமான தகவல்களும் இதுவரைக்கும் முழுமையான தகவல்கள் வெளிவராட்டியும் கூட 3 பேர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஒரு நபர் 31 வயதான இளைஞர் பேராதனிய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ப்ரொஃபஸரா பேராசிரியரா பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு 31 வயதான இளைஞர் லஹீர் என்று சொல்லப்படுற இளைஞரும் அந்த காரை நிப்பாட்டி போனவர் இவர்தான் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த பேராசிரியர் அந்த இளைஞரும் உயிரிழந்திருக்கிறாரு. ஒரு பெண்ணுடைய சடலம் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டல் உரிமையாளருடைய மனைவியிட சடலம் தான் அதுன்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஆணொருத்தருடைய சடலமும் வயது ஒருவருடைய சடலமும் அந்த இடத்துக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டல் உரிமையாளருடைய அப்பாவா இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வை மற்ற நபர்கள் மற்ற 3 பேரும் யார் என்னன்றதை பற்றின இந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. அதை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட செயலாளரால ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த அனர்த்தம் நடந்திருக்கிற இடத்தை சிலர் சுற்றுலா தளம் மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போய் பார்க்கறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் சிலர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதனால ஒரு ஆபத்தான பிரதேசம் என்ற அடிப்படையில் அந்த இடத்துக்கு யாரும் வராதீங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கிறார். தொடர்ச்சியா இந்த இடம்ன்றது ஒரு ஆபத்தான இடமா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா மேல இன்னும் சில கற்பாறைகள் இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் சரிஞ்சு விழ முடியும். அந்த கற்பாறைகள் அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டதுக்கு பிறகு பாதுகாப்பானதுன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த ரோட் திறக்கப்படும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு.
தற்காலிகமாக அந்த ரோடும் கூட மூடப்பட்டிருக்கு. ஒரு பிரதான வீதி, ஆனால் மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதே நேரம் 10 மாவட்டங்களில் இருக்கிற 50 பிரதேச செயலக பிரிவுகளில் சில இடங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு பகல் 2:30 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும், அமுல்ல இருக்கும்னு சொல்லி இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டாலும் கூட சில இடங்களில் நடைமுறை ரீதியான சிக்கல் இருக்கு. இந்த இடத்துல இனி மக்கள் வாழவே முடியாதுன்னு சொன்னா ஒன்று அந்த இடத்துல இருந்து மக்களை வெளியேற்றணும். தற்காலிகமான எச்சரிக்கை விடுத்து கவனமா இருங்க, அவதானமா இருங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோசனமும் ஏற்பட போறது கிடையாது. இந்த இடத்துக்கும் கூட நேற்று மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருக்கலாம். ஆனா உயிர்னு சொல்லி வர்ற நேரத்தில் அரசாங்கம் இது சம்பந்தமா ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியதும் கட்டாயமானது. இந்த மாதிரியான மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்னா மக்களுக்கு வேறு இடங்கள் கொடுத்து வெளியேற்றதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் முக்கியமானது. ஒரு பெரும் துயரமான 6 பேருடைய உயிர்களை காவு கொண்டிருக்கிற சம்பவமா இது இன்றைக்கு பதிவாகி இருக்கு. இரண்டாவது விஷயம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடப்படும் சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மதம் இனம் கடந்து எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இலங்கை தினம் சொல்லி இது பெயரிடப்பட்டிருந்தது. அந்த செயற்றிட்டம் சம்பந்தமாகவும் அந்த விழா சம்பந்தமா தெளிவுபடுத்துற மாதிரியும் தமிழ் பிரதிநிதிகளினுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை கேட்கிற மாதிரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இதுல எல்லா தமிழ் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. டிடிஎன்ஏ, ஐடெக், இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, யாழ்ப்பாணத்தினுடைய சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி நிறைய பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் இதுல ஜனாதிபதியால முக்கியமா கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த விழா கொண்டாடப்பட வேண்டியதனுடைய அவசியம் சம்பந்தமாகவும் தமிழ் உறுப்பினர்களும் தங்களுடைய பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதுல கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவை அரசாங்கத்துக்கு நாங்க கொடுப்போம் சொல்லி 2 விஷயங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. முதலாவது, முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம். போதைப் பொருளுக்கு எதிரான இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடை வெற்றிகரமாக முன்னெடுக்கிறதுக்காக முழுமையான நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கப்படும் சொல்லி இந்த உறுப்பினர்களால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இன ஒற்றுமையை காப்பாற்றுறதுக்காக அரசாங்கம் எடுக்கிற எந்த செயற்பாடா இருந்தாலும் கூட அதுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கப்படும் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்த இனவாத வலையில நாடு சிக்கிக் கொள்ளாத அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்படும், அதுக்கான செயற்றிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் சில இனவாதிகளுக்கு சில நேரங்களில் பற்றி எரியலாம். ஒரு விழா கொண்டாடப்பட இருக்கு, எல்லா மக்களுமே ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு விழா நடத்தப்பட இருக்குன்ற அறிவிப்பு வெளிவந்ததிலிருந்து அதை குழப்புறதுக்கான திட்டங்கள் முயற்சிகளும் சில நேரங்கள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கலாம். அதுல எந்த இடத்துல பிழை கண்டுபிடிக்கலாம் சொல்லி சில தரப்புகள் இனவாதிகள் எந்த நேரத்திலிருந்து முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த விழா வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது. இந்த டிசம்பர் மாதத்துல நடத்தப்படும் எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு பண்டிகையா விழாவா இருக்கும் சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா போடப்பட்டிருக்கு. அந்த விழா வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.